நெல்லை சந்திப்பு ஈரடுக்கு மேம்பாலத்தின் நடுப்பகுதியில் பழுதாகி நின்ற அதிநவீன சொகுசு காரால் போக்குவரத்து பாதிப்பு. திருநெல்வேலி சந்திப்பு டவுன் ஆகிய இரண்டு பகுதிகளை இணைக்கும் வகையில் ரயில்வே பாலத்திற்கு மேல் திருவள்ளுவர் ஈரடுக்கு மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாலத்தில் காலை மற்றும் மாலை வேளைகளில் அதிகமான பொது போக்குவரத்து மற்றும் பள்ளி கல்லூரிகள் முடிந்து மாலை வேளைகளில் அதிகமாக மாணவ மாணவிகளும் வேலை முடிந்து பொதுமக்களும் இந்த பாலத்தை பயன்படுத்தி வருவது வழக்கம். இந்த நிலையில் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்டீபன் என்பவர் தனது அதிநவீன சொகுசு கார் ஒன்றில் திருச்செந்தூரிலிருந்து தென்காசி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது கார் திருநெல்வேலி சந்திப்பு ஈரடுக்கு மேம்பாலத்தில் வந்து கொண்டிருந்த போது திடீரென பழுதாகி நின்றது. அதிநவீன கார் என்பதால் அதனை இயக்கவோ நகர்த்தவோ முடியாத சூழல் இருந்தது. வாகனத்தில் உள்ள அனைத்து உதிரி பாகங்களும் இயக்க முடியாத சூழலுக்கு சென்றது. இந்த நிலையில் நடுப்பாலத்தில் பழுதாகி நின்ற காரால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. போக்குவரத்து காவலர்கள் பல்வேறு முயற்சியை மேற்கொண்டு கார் இயங்காமல் போன ஒரு கட்டத்தில் போக்குவரத்து போலீசாரை முடிவு செய்து ஒன்றிணைந்து வாகனத்தை பாலத்தின் நடுப்பகுதியிலிருந்து கீழ்ப்பகுதிக்கு தள்ளிக் கொண்டு வந்து போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பாதிக்கப்பட்டிருந்த போக்குவரத்தை கார் அப்புறப்படுத்திய சில வினாடிகளிலேயே மீண்டும் சரி செய்ய தொடங்கினர். பல லட்சம் மதிப்புடைய புதிய கார் நடுவழியில் பழுதாகி நின்ற சம்பவத்தால் திருநெல்வேலி சந்திப்பு டவுன் பகுதிக்கு செல்லக்கூடிய பொதுமக்களும் மாணவ மாணவிகளும் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கடும் பாதிப்புக்கு உள்ளாகினர்.